friends, welcome to Diya's cooking vlog. இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போற ரெசிபி பஞ்சாபி சோலே. எப்படி freshly grounded spices வச்சு சூப்பரா flavorful-ஆன ஒரு சன்னா மசாலா செய்யலாம்ன்றத உங்களுக்கு நான் காட்ட போறேன். என்னோட viewers-க்கு ஒரு சின்ன வேண்டுகோள். வீடியோவை பார்க்கிறதோட மட்டும் இல்லாம மறக்காம என் சேனலுக்கு subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. நான் போட போற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். வீடியோவை skip பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒரு சின்ன பண்டில் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணியிருக்கேன். டீ தூள் இல்லைன்னா நீங்கள் டீ பேக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், 2 பே லீஃப், இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன பண்டில் மாதிரி நம்ம ரெடி பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி கேப் இல்லாமல் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா டீ தூள் வந்து வெளியே வந்துடக்கூடாது ப்ரெஷர் குக் ஆகும்போது. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக 200 கிராம் அளவுக்கு வெள்ளை மூக்கடலை எடுத்திருக்கேன், சிக்பீஸு. இதை ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நம்ம ஒரு சின்ன பண்டில் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் நான் இப்போ எல்லாம் சேர்க்க போகிறேன். இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணீரை விட்டு இதை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறோம். 400 ml அளவுக்கு தண்ணியை விட்டு இப்போ இதை நல்லா ஒரு 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறேன். 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 6 விசிலுக்கு அப்புறமா 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. எதுக்கு அந்த பண்டில் நம்ம ரெடி பண்ணோன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபி சோலே மசாலா அப்படின்னாலே அதில் ஒரு கலர் வந்து டெக்ஸ்சர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ப்ரெஷர் குக் ஆகும்போது நல்ல மசாலாஸ் வந்து அந்த சன்னாவோட இன்ஃப்யூஸ் ஆகும். அடுத்தது சோலே மசாலாவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். எவரெஸ்ட் மசாலா விட இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக அதோட அரோமாவே வேறு லெவலாக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு பேன் சூடாக்கி 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 8 போல லவங்கம், அடுத்தது ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பே லீஃப், அடுத்தது ஓமம் வந்து 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு இதை ரோஸ்ட் பண்ணால் போதும். அதிலிருந்து ஒரு வாசனை வெளிவரும். அந்த அளவுக்கு இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரோஸ்ட் ஆனதும் இந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நீங்கள் ட்ரை ரெட் சில்லியை இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி சோலே மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம சிக்பீஸ் வேக வச்சுருந்தோம் இல்லையா, 6 விசிலுக்கு அப்புறமா இப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுலேருந்து அந்த பண்டலை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போது இதில் இருக்கிற கடலையும் அந்த தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கடலையை நல்லா மேஷ் ஆகணும். அதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. அடுத்ததாக கடாயை சூடு பண்ணி போதுமான அளவுக்கு எண்ணெய் விடுங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சீரகம் பொரிஞ்சதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வந்து சாட்டே பண்ண விட போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், எப்போ நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ ஃப்ளேமை வந்து லோவில் வச்சு சாட்டே பண்ண விடுங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வந்து அது மாறும். அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா சாட்டே ஆகிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா சாட்டே பண்ண விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட நிறம் மாறியாச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து இதையும் நல்லா வந்து கலந்து விட்டு இதை சாட்டே பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் எடுத்துக்கும். நல்லா வந்து சாஃப்ட் ஆகணும் தக்காளி, அது வரைக்கும் நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ லோ ஃப்ளேமில் இருந்ததை இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றி இப்போ இதில் நம்ம மசாலா பவுடர்ஸ் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு தேவைக்கேற்ப எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மூக்கடலை வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயத்தை சாட்டே பண்ணுறதுக்கும் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் லேட்டராக வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மூக்கடலையை வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தண்ணியை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் 4 பச்சை மிளகாயை வந்து நான் ஸ்லிட் பண்ணி எடுத்திருக்கேன்ல, அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது எனக்கு வந்து கொஞ்சமாக தேவைப்படுறதுனால நான் சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி நான் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ரோல் பாயில் பண்ண விடுங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச கடலை இருக்கு இல்லையா, அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்ல ஃபைன் பவுடராக ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக வறுத்து அரைச்ச சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அதையும் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், அது ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு புளிப்பு அம்சம் இருக்கும் இந்த சோலே மசாலாவில், ஸோ அதனால் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்ச நேரம் வந்து நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து இன்ஃப்யூஸ் ஆகணும். அடுத்ததாக மத்தோ இல்லை மேஷரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரஃப்பாக வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து மேஷ் பண்ணிடாதீங்க. இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வரும், அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே ஓவராக முடிஞ்சுது. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக புதினா, அதையும் நல்லா இப்படி சாப் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ சூப்பரான சுவையான சன்னா மசாலா, அதாவது பஞ்சாபி சோலே மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணணும்னா, சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பவுலில் நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயத்தை மேலே தூவி இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டுகளையும் அது மேலே வச்சு லெமனை வந்து நம்ம லைட்டாக இதில் மேலே ஸ்குவீஸ் பண்ணி அதுக்கப்புறமா பத்துரா கூடயோ இல்லை பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.